இவருடைய மறைவுக்கு அப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அவருடைய மனைவி கட்சியில் சேர்றாங்க, கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கூட்டணிக்கு போவாங்கன்னும் போது அவங்க சமூகத்தை சார்ந்த கட்சியாக விசிகா கூடயோ இல்லை திமுக கூடயோ ஒரு கூட்டணிக்கு போவாங்கன்றதான் எல்லாருமே நினச்சது. ஆனால் அதுக்கு மாறாக அப்படியே அவங்க ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருக்குறாங்க. இல்லை, எனக்கு இதில் பர்சனலாக பார்க்கும்போதுனா ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து எனக்கு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டான்னு தான் சொல்லி கடைசி வரைக்கும் அவருடைய உயிர் போகிற வரைக்குமே அந்த ஸ்டாண்டில் தான் இருந்தார். எந்த எலெக்ஷன் நடந்தாலும் எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னாலும் 234 தொகுதியிலையுமே அண்ணன் வந்து பிஎஸ்பி கேண்டிடேட்டை மட்டும் தான் போடுவாங்க, தனிச்சு தான் நிற்பாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறதே இங்கே யாருக்கும் தெரில. ஆனால் அண்ணி வந்து அண்ணி எடுத்த ஸ்டாண்ட் ஒரு விதத்துக்கு பார்க்கும்போது இப்போ விசிகாவும் ப்ராப்பராக வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணலை. அட் த சேம் டைம் டிஎம்கேவும் வந்து இல்லை சிபிஐக்கு போகக்கூடாது, நாங்களே விசாரிச்சிடுறோம், நாங்களே பார்த்துக்குறோம், ப்ராப்பராக நாங்கள் இன்னும் விசாரிக்கிறோம் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது அண்ணி ஏடிஎம்கேல போனது ஒன்றும் தவறு இல்லைங்களா? இல்லை, தப்பா ரைட்டான்னு நாங்கள் கேட்கல. அவங்க அங்கே போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஓகே, குட் சான்ஸ் தான். காற்று விழும் பொழுது தூத்துக்குள்ளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது போறதுல தவறு இல்லைங்களா? இந்த சட்டமன்றத்துக்குள்ள போகணும். நீ தனிச்சு நின்னா எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தமா போட மாட்டாங்க. அந்த அனுதாபங்கிறது அந்த இதுதான். ஐயோம்பாங்க, அவ்வளவுதான். நம்ம மக்களே வந்து அந்த ஸ்டார்டிங்ல ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓட்டுன்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா கை வேற பட்டன்ல போய் விழுந்துரும். அதனால அண்ணி வந்து ஏடிஎம்கே கூட போய் கூட்டணி வச்சதெல்லாம் நான் எந்த தவறுமே சொல்ல மாட்டேன்.